இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவதிலுமே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நமக்கு நிறைவாக உண்டு. இன்று திங்கட்கிழமை, பள்ளிகள், கல்லூரிகள், மற்ற அலுவலகங்கள் ஒரு நாள் லீவு முடிஞ்சு நம்ம போய் வேலையை தொடங்க போகிறோம், படிக்க போகிறோம். இந்த நாள் முழுவதுமே இறை அருளோடும் ஆசீரோடும் நினைத்ததெல்லாம் நடக்க இறைவனுடைய தோழமையோடு இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே இறை செய்தியை, மன்னாவை நம்ம ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு இருக்கிறோம், தியானிக்கிறோம், அதன்படி வாழ்கிறோம். இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில கூட முகமலர்ச்சியோடு, புன்னகையோடு, இறை நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இறைவனுடைய அருளும் தோழமையும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருக்குமே இந்த நாள் முழுவதும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவையும் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34 பிரிவு 11 இறை வார்த்தை 1 முடிய படிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பகுதியின் மூலமாக தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரையாக கூறுவது, சீடரை நோக்கி கூறுகிறார். அமைதியை கொண்டு வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள்? அமைதி அல்ல, வாளையே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தொடக்கமே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குது. நான் எங்கேயா அமைதியை கொண்டு வந்தேன்? இல்லை, வாளை கொண்டு வந்திருக்கிறேன். வாள் அப்படின்னு சொன்னாலே சண்டை, வாள் அப்படின்னு சொன்னாலே போட்டி, வாள் என்று சொன்னாலே பகை உணர்வு நமக்கு தோன்றுகிறது. ஆனா இயேசு ஏன் இந்த வாளை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார்? அமைதி அவர் கொண்டு வரலையா? பிரியமானவர்களே, அவர் வாழ்க்கையில், நம்முடைய மனித வாழ்க்கை நடக்கும் யதார்த்தத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். பாருங்க, தந்தைக்கு எதிராக மகனும், மகளுக்கு எதிராக மாமியாரும், இன்னும் பல்வேறு குடும்பங்களுக்கு மத்தியில தான் நம்முடைய எதிரிகள் உருவாகிறார்கள் என்ற ஒரு கருத்தை வைக்கிறார். அப்ப நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கத்தான் இந்த பகுதி. இது சீடர்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்றார். பாருங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பா இருக்கிறோமோ, பாசமா இருக்கிறோமோ, குடும்பத்துல அவங்க தான் நமக்கு எதிரியா கூட மாறுறாங்க. இது யதார்த்த உண்மைங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கு. நம்ம 10 வயசு வரைக்கும் பாசமான அண்ணன் தம்பிங்கிறோம், 10 வயசுக்கு மேல பங்காளின்னு சொல்றோம். 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க, அந்த ஒரு உறவு இருக்கும். ஆனா 10 வயசுக்கு மேல பங்காளி, பங்காளி அப்படின்னு சொன்னா பல்லுல விஷம். இது வாழ்க்கையில யதார்த்தமாவே நடக்கிற ஒண்ணுதான். அப்ப யாருங்க எனக்கு எதிரி? பாருங்க, அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அக்காவும் விடாது, தங்கச்சியும் விடாது, அண்ணனும் விட மாட்டாங்க, தங்கச்சியும் தம்பியும் விட மாட்டாங்க. அப்ப ஏன் அவனுக்கு மட்டும் அதிகமா போகணும்? அப்ப இவனை எப்படியாவது பழி வாங்கணும், கேஸ போடணும், அவன் மானத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? அப்ப எங்க எதிரி உருவாகிறாங்க? குடும்பத்துல. தந்தைக்கு எதிரா மகனும் செயல்படுறாங்க, மகனுக்கு எதிரா தந்தையும் இருக்கிறாங்க, மாமியாருக்கு எதிராக மருமகள் இருக்கிறாங்க, மருமகளுக்கு எதிராக மாமியார் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பிளவுகள் ஏற்படுது இல்லையா? அப்ப அந்த பிளவுகள் மத்தியில இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்க இந்த பிளவு கொடுப்பதே நான் எதற்காக அப்படின்னு சொன்னா, நீங்க என்னை அன்பு செய்யணும். என்னை மறந்துடுறீங்க. வேற நான் உருவாக்கி கொடுத்த அந்த குடும்பத்து மேல இருக்கிற நம்பிக்கை கூட ஏன் மேல இல்லையே என்கிற ஒரு ஆதங்கத்தை இயேசு இந்த நற்செய்தியிலே வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? நம்முடைய குடும்ப உறவுக்கா, மனிதர்களுக்கா, அல்லது என்னை படைத்த எல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவையா என்று சிந்திக்கவே இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை தொடர்ந்து நம்ம படிக்கிறப்போ பல்வேறு சிந்தனைகள் இயேசு கொடுக்கிறார். யாரெல்லாம் இயேசுவுக்கு உகந்தவராக இருக்கிறார்கள், யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்கள், எப்படி அன்பு செய்கிறார்கள், அப்படி அன்பு செய்பவர்களை இயேசு என்ன செய்கிறார் என்பதைத்தான் இந்த நற்செய்தியினுடைய முழு பகுதியுமே அமைந்திருக்கிறது. இது ஒரு அறிவுரையாகவே தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு கூறுகிறார்.
அன்று இயேசு சீடர்களுக்கு கூறிய அறிவுரை இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட கூறுவதாக இருக்கிறது. நான் அமைதியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரல, பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறேன், வாளையை கொண்டு வந்திருக்கிறேன். வாள் வெட்டி விடும், பிரித்து விடும். அதனால் நீங்க யாரை நம்ப வேண்டும்? கடவுளை மட்டுமே. கடவுளை நம்பினால் நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் என்று இயேசு தெளிவாக முன்வைக்கிறார். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி நான் படித்து தியானித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை நான் தியானித்தேன். அதில் முதலாவது கருத்தாக அமைதி அல்ல வாளையே கொண்டு வந்தேன். இயேசு எங்க வருகிறார், எப்படி வருகிறார் என்றால், அந்த பிரிவுகளுக்கு மத்தியிலே பிரித்து அவர்களை இறை அனுபவத்துக்குள் அழைத்து செல்ல வருகிறார். வாள் என்பது நம்முடைய வாழ்க்கையில நான் தொடக்கத்தில் கூறியதை போன்று அது பிரிவினையை காட்டுகிறது, சண்டையை காட்டுகிறது. அப்ப குடும்பத்துல ஒவ்வொரு மனிதர்களுமே அந்த பிரிவினையை உணர்கிறார்கள், அந்த பிரிவினையினால் மனம் நொந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரிவினையை உருவாக்கி அவர்களை கடவுள் பாதம் இழுப்பதாக இயேசு கிறிஸ்து முன்வைக்கிற செய்தி இது. வாளையே கொண்டு வந்தேன். அப்ப அந்த சூழ்நிலையில குடும்பத்தில் மத்தியில் குழப்பத்தில நான் உங்களை அன்பு செய்ய போகிறேன் என்ற ஒரு பெரிய உயர்ந்த கருத்தை முன்வைக்கிறார். இரண்டாவதாக இந்த நற்செய்தி மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து, அழைத்தலில் நிலைத்திருக்க வேண்டும், முழுமையான அர்ப்பணம் வேண்டும். பிரியமானவர்களே, கடவுள் அழைத்திருக்கிறார் என்றால் அதிலே அர்ப்பணத்தை உணர வேண்டும். நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், எல்லா நேரத்திலும் அர்ப்பணிக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் இறைவனுக்காக இருக்கிறேன். எப்படிப்பட்ட உறவுகள் என்னை தேடி வந்தாலும், என்னை அன்பு செய்தாலும் அதை விட கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று அழைத்து இறைவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதிலே முழுமையான அர்ப்பணம் இருக்க வேண்டும். எந்த அழைப்பில் முழுமையான அர்ப்பணம் உணர்ந்து வாழுகிறார்களோ அந்த அழைப்பானது உயர்த்தப்படுகிறது. அந்த அழைப்பிலே அவர்கள் உண்மையை கண்டுகொள்ளுகிறார்கள். அந்த அழைப்பிலே அவர்கள் நிலையான நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த அழைப்பிலே யாரை அன்பு செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பது வாழ்வின் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி இந்த இரண்டாவது கருத்திலே அழைத்தலில் நிலைத்திருக்க என்னால் முடிகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இறுதியாக இந்த நற்செய்தியின் பகுதியிலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்னவென்றால், சிறிய பணி என்றாலும் அதில் பெரிய பலன் உண்டு. பிரியமானவர்களே, நம்ம செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு செயல்கள் அதுல பெரிய பலனை அனுபவிப்போம் என்று இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். நேர்மையாக இருப்பது, உணர்வை புரிந்து கொள்வது, பிறருக்கு இரக்கத்தை காட்டுவது போன்ற சிறு சிறு பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம், பெரிய பலனை அனுபவிப்போம் என்று இந்த பகுதியில் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில், நம்முடைய சீடத்துவ வாழ்வில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற இயேசுவின் அறிவுரை மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மிகவும் நம்மை அவரோடு அழைத்து செல்லுவதாகவே அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களை, யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த இயேசுவினுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறேனா? முதலிலே அவர் கொண்டு வந்தது அருவாள், வாளை கொண்டு வந்திருக்கிறார். நான் அந்த அழைத்தலை கொடுத்த இறைவனுக்கு அர்ப்பணம் முழுமையாக கொடுக்கிறேனா? என்னுடைய மனித வாழ்விலே நான் செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு செயல்களுக்கும் பெரிய பலன் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுகிறேனா என்ற சிந்தனைகளை சீர்தூக்கி நல்ல மனிதர்களாக நல்ல பண்புகளோடு வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறேன். இந்த திங்கட்கிழமை வேளையிலே பல்வேறு பணிகளை தொடங்குகிறோம். எங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறோம். சுறுசுறுப்போடு உற்சாகத்தோடு கடமைகளை முழுமையாக செய்ய எங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து கண்ணின் கரு விழிய போல அவர்களை தாங்கிக் கொள்வீராக. பல்வேறு பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியமில்லை, வேலை இல்லை, கடன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வியாதி என்று ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய இரக்கத்தை முழுமையாக காண்பித்து அவர்களை விடுவிப்பீராக. தேவையானது எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்கள். அனைவருக்கும் இரக்கத்தை காட்டும் தெய்வமே.
இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் மீட்பையும் மகிழ்வையும் கொடுத்து உள்ளத்தில் அமைதியை நிலைத்திருக்க செய்து வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.